நேற்றுக்கு எஸ்ஸூவில் நான் கேட்டிருந்த அந்த செயின்ட் யாருன்னா செயின்ட் தாமஸ் அக்வினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரபு வல்லுனர். இவர் 1225 சிசிலின்ற நாட்டில் பிறக்கிறாரு. இவர் ஒரு செல்வ செழிப்பான வீட்டில் பிறக்கிறாரு. இவங்க அப்பா ஒரு பெரிய ஒரு கவர்னர் மாதிரியான ஒரு பொசிஷன், நைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஏரியாவுக்கு இன்சார்ஜ் அவர் தான். அவரோட குடும்பத்தில் ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. இவங்க குடும்பத்தில் இவங்க பிரதர்ஸ், சிஸ்டர்ஸு, இவங்க கசின்ஸ் எல்லாமே பயங்கர ரிச், ரொம்ப ஒரு கிராண்டாக இருப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் ரொம்ப சிம்பிளாக வாழ்க்கையை வாழறாரு. இவர் சின்ன வயசுலேயே கான்வெண்ட்டில் படிக்க அனுப்பப்படுறாரு. அங்கே போய் அவர் படிச்சுட்டு இருக்கும்போதே அவரோட வாழ்க்கையில் அவருக்கு இறைவன் இயேசுவின் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் அன்னை மரியாள் மீதும் சொல்ல முடியாத ஒரு பக்தியையும் ஏற்படுது. இதன் மூலம் அவர் பக்தியில் சிறந்து விளந்துட்டுருக்காரு. ஆனால் இவங்க குடும்பத்தினர் ரொம்ப அந்த பணக்காரங்களுக்குரிய சில நிகழ்வுகள், அவங்க வீட்டில் சில ஃபங்க்ஷன்ஸு, பார்ட்டிஸ் அதெல்லாம் நடக்கும். ஆனால் இவர் அதை எதுலேயுமே போய் கற்றுக்க மாட்டார். இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவர் மிலிட்ரி ஆகணுன்றது தான் ஆசை. ஏன்னா இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரச குடும்பம் மாதிரின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஜமீன்தார் குடும்பம் மாதிரி. ஸோ அதனால் இவங்களோட பழக்கப்படி ஃபஸ்ட்டு கேரியர் மிலிட்ரியில் தான் இருக்கணும். ஆனால் இவருக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. இவர் தியாலஜி, அதுக்கப்புறம் அந்த இறையியல், அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வளர்கிறாரு. இந்த மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும்போது இவர் அவரோட ஊரில் ஒரு ஜான் ஆஃப் சென்ட் ஜூலியன் சொல்லக்கூடிய ஒருத்தர், ஒரு டொமினிக்கன் சபையோட ப்ரீச்சரை பார்க்குறாரு. அந்த ப்ரீச்சர் அனௌன்ஸ் பண்ணுற அவர் பிரசங்கம் வைக்கிறத பார்த்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆகி அந்த ப்ரீச்சர் கூட அவரோட சபையில் சேரணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட 90th இயரில் அவர் டொமினிக்கன் சபையில் சேரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் விடலை, அவரை தடுக்கிறாங்க. அவங்க கசின் பிரதர்ஸ்லாம் அவர் எப்படியாவது அந்த மைண்ட் செட்லேருந்து கொண்டு வரணும் வெளியிலன்னு சொல்லி நிறைய விதமான இடையூறுகளை செய்கிறாங்க. என்னென்னா இவரை முதல்ல கிட்னாப் பண்ணுறாங்க, கிட்னாப் பண்ணி தனியாக வைக்கிறாங்க. ப்ராஸ்டியூட்ஸை ரெக்ரூட் பண்ணி இவரை போய் செடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இவர் மனசை மயக்க சொல்கிறாங்க. ஆனால் இவர் அவங்கள நெருப்புக்கட்டையாலே அடித்து விரட்டுறாரு. அதுக்கப்புறமும் ரொம்ப போராடுறாரு. அதை அப்புறம் அவங்க குடும்பத்தினர் புரிஞ்சுக்கிட்டு டொமினிக்கன் ஆர்டரில் அவரை ஃபாதர் ஆகிறதுக்காக அவரை அனுமதிக்கிறாங்க. ஸோ அவர் ஒரு ஃபாதராகி அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அங்கேருந்து ரோம் நகர்லேருந்து பாரிஸ் நகருக்கு மேல் படிப்பு படிக்க போகிறாரு. அங்கே போய் அவர் தியாலஜி அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் படிக்கிறாரு. அதில் தரை சிறந்தவர். இவர் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய சைஸில் இருப்பார். உருவம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இவர் ரொம்ப பேசவே மாட்டார். அதனால் இவரை டம் ஆக்ஸ்ன்னு சொல்லி அவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவரை கூப்பிடுவாங்க. டம் ஆக்ஸ்னா ஊமை மாடு, ஊமை எருதுன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் இவர் பொருட்படுத்தவே இல்லை. இவருடைய எண்ணங்கள் முழுவதுமே ஆண்டவர்கிட்ட மட்டுமே இருந்தது. ஆண்டவரிலேயே லயித்து இருந்தார். இவர் நிறைய படைப்புகள் எழுத ஆரம்பித்தார். ஆனால் இவரோட படைப்புகள் எல்லாமே இன்கம்ப்ளீட்டாகவே தான் இன்றைக்கி இருக்குது. இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் போதே இவரோட படைப்புகளை தெரித்து பங்குகரித்து அவருக்கு டாக்டரேட் கொடுக்குறனா அவர் எவ்வளோ ஆழ்ந்து எழுதியிருப்பாருன்றதை பாருங்கள். இன்னொன்று இவருடைய பிரசங்கங்களை கேட்டு பல பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க. மாதா பலமுறை இவரை தயார்படுத்துறதுக்கு கால் பண்ணியிருக்காங்க, அவரை மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்து காட்சியளித்து, நீ எனக்காக செய்கிற பணி, என்னை பற்றி எழுதுகிற பணிகளில் நான் ரொம்ப பூரிப்படைகிறேன், உனக்கு இன் ரிட்டன் என்ன வேணும்னு கேட்குறாரு. ஆனால் இவர் உங்களை மட்டும்தான் வேணும், வேறு எதுவுமே நீங்கள் மட்டுமே போதும் ஆண்டவர், வேறு எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காரு. போப்பாண்டவர்கள் கிளமண்ட்டு, அப்புறம் கிரகோரி அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவங்கெல்லாம் இவரை தன்னுடைய சபையில் இருக்கணும்னு, தன்னுடைய அரசவையில் அவங்களாம் அவங்களுக்கு அட்வைஸராக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. கிரகோரி த 9 அந்த மாதிரி. இவர் ஆனால் அதுக்கு விருப்பப்படலை. ஆனால் இவர் எழுத ஆரம்பிக்கிறார். இவரோட எழுதின அந்த தியாலஜி புக்கு பேர் சும்மா தியாலஜிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம் இன்னுமே இன்கம்ப்ளீட்டு தான். இவர் மிடிவல் ஃபிலாசபர். இவர் மிகப்பெரிய தத்துவ ஞானியாகவும் கருதப்படுறாரு. இவர் வெஸ்டர்ன், ஈஸ்டர்ன் எல்லா விதமான திருச்சபையும் இவரை மறைவல்லுநராக ஏற்றுக்கிறாங்க. பிற்காலத்தில் இவர் டாக்டர் ஆஃப் ஏஞ்சலிகாஸ், டாக்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட், டாக்டர் ஆஃப் ஹியூமனிட்டிஸ்ன்னு பலவிதமான கௌரவ டாக்டர் பட்டங்கள் இவருக்கு கொடுக்கப்படுது.
திருச்சபையிலேயும் இவர் வந்து ஒரு மறைவல்லுனராக திகழ்ந்துட்டுருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு மகா பெரிய புனிதரை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துட்டுருக்கோம். இவருக்கு வந்து இவருடைய எழுத்துக்கள் எதுவுமே வந்து இன்னும் நிறைவுபடாமையே இருக்குது. அப்படியே இருந்தாலும் வந்து இவர் எழுதின வரைக்குமே அவரோட ஆழ்மையான சிந்தனைகள் வந்து திருச்சபையால் கவரப்பட்டிருக்குது. இவர் வந்து கேத்தலிக் ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிலாசபர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாவலராக இருக்கார். இவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. ஓ சால்யூட்டரிஸ் ஹோஸ்டியான்ற ஒரு பாடல், பாங்கே லிங்குவான்ற ஒரு பாடல் போன்ற 60 விதமான பாடல்களும் கவிதைத்தொப்புக்கும் எழுதியிருக்கிறாரு. ஸோ ஒரு வல்லமை வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஞானி, அறிவாளி. இவர் தான் தாமஸ் அக்வினாஸ். பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேரை பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், படிக்க சொல்லுங்கள் இதை. ஏன்னா இதில் இருக்கிற அந்த புனிதர்கள் எல்லாமே நம்மள மாதிரி வாழ்ந்து தான் ஆண்டவரிடத்தில் நெருக்கமானாங்க. எப்படி நெருக்கமானாங்கன்றது தான் வந்து இம்பார்ட்டண்ட். அவங்களோட தாழ்ச்சி, அவங்களோட பொறுமை, அவங்களோட அமைதி, அவங்களோட விட்டு கொடுக்குற மனம், இறைவனை பற்றின சிந்தனைகள் தான் அவங்கள உயர்த்தியிருக்கு. நாமும் அதே முயற்சிகளை ஈடுபட முயற்சிப்போம். பிரைஸ் தி லார்ட்.